1 முதல் 1000 வரை ஒரு எண்ணுடைய ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 29 ஸ்கொயர் 841, 84 ஸ்கொயர் 7056, 165 ஸ்கொயர் 27225. இந்த மாதிரி ஒரு நம்பருடைய ஸ்கொயர் கொடுத்தா அதை எப்படி எளிமையாக ஃபாஸ்ட்டாக போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம 48 ஸ்கொயர் 48 வர்க்கத்தை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே போட்ட ஃபார்மேட் படி என்ன பண்ண போகிறோம்? 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 16ன்னு வரும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16ன்னு வருமா? 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 8 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 64 கிடைக்குமா? 8 8 64ன்னு கிடைக்கும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 8 ஸ்கொயர் பண்ணால் 64ன்னு கிடைக்கும். அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 4 8 32. திரும்ப இதை 2ஆல் பெருக்கி அந்த வர ஆன்சரை 2ஆல் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 64ன்னு வருமா? ஃபஸ்ட்டு டிஜிட்டை விட்டுட்டு எழுதணும். சரியா? 4 8 32, 4 8 32. அந்த 32 2ஆல் பெருக்கிறேன் 64க்கு எழுது. அந்த 64 எழுதும்போது ஃபஸ்ட்டு டிஜிட்டை விட்டுட்டு எழுதணும். ஷார்ட் பண்ணி பார்ப்போமா? 4க்கு 4, 6 + 4 10, 0 வரும். 6 + 6 12, +1 13, 3 போட்டுக்கிறோம். அந்த 1 வரும், இங்கே 2 வரும். ஓகேவா? அப்போ 48 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2304. சரிங்களா? 2304. அடுத்தது 53 ஸ்கொயர் பார்ப்போமா? 53 ஸ்கொயர் அதே சேம் ஃபார்மேட். 25 வரும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 எழுதக்கூடாது, 09 எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது 09 எழுதுகிறோம். 5 15 2 நம்பரையும் பெருக்கிறோம். ப்ளஸ் அந்த பெருக்கி ஒரு ஆன்சரை 2ஆல் பெருக்கிறோம். 5 5 2 30. ஃபஸ்ட்டு டிஜிட்டை விட்டுட்டு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்க. ஃபஸ்ட்டு டிஜிட்டை விட்டுட்டு எழுதணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போது இந்த 9க்கு 9 வரும், 0க்கு 0, 5 3 8 2. அப்போ 53 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 2809 கிடைக்கும். அடுத்தது பாருங்கள் 74 ஸ்கொயர்.